ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகவை சேர்ந்த முக்கியமான எம்எல்ஏ ஒருவர் இன்று காலை இறந்துட்டாங்க. அவங்க யார் அப்படிங்கிற விவரத்தை பத்தி நாம இப்போ பார்ப்போம். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ தான் கனகராஜ். இவர் இன்று காலை 7 மணி அளவில் அவங்க வீட்டுல செய்தித்தாளர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இதனால அவங்க வீட்டுல இருந்த எல்லாரும் அவங்கள மீட்டு அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போது அவங்கள பரிசோதித்த டாக்டர் இவருக்கு ஏற்கனவே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது சூலூர் தொகுதி மக்களை பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய உடல் அவரோட சொந்த ஊரான சுல்தான்பேட்டையில் வைக்கப்பட்டிருக்கு. இவங்களோட இறுதி அஞ்சலிக்கு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இவங்க 2 பேரும் நேரில் அஞ்சலி செலுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் அமைச்சர் வேலுமணிக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருவரா இருந்தவர் தான். இவரோட இறப்பு மூலமா பாத்தீங்க அப்படின்னா தற்போது தமிழக சட்டப்பேரவையில காலி இடங்கள் 22 உயர்ந்து இருக்கு. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 தொகுதிகளுக்கு சேர்த்து இடைத்தேர்தல் வச்சிருக்காங்க. மீதமுள்ள 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. தற்போது இதையும் சேர்த்து மொத்தம் 4 காலி இடங்கள் தேர்தல் நடத்தாம இருக்கு. இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.